தேசிய விருது ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க. அதானேங்க நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு விருது கிடைக்குதுங்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய நடிப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டுக்கள் இல்லையா? அப்போ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது இருக்கணும், நல்லபடியாக நடக்கணும். அது யாருக்காக இருந்தாலும் வருத்தம் தான். ஏன்னா ஐயோ நல்ல ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு அந்த விருது கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு விடக்கூடாது. அது எந்த ஜூரியும் அப்படி விடக்கூடாது. இது நான் கவர்மெண்ட்டை கேட்கல, இது கவர்மெண்ட்டுடைய மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ எந்த அரசையும் இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இந்த துறையை பற்றி தெரிஞ்சவங்கள ஒரு ஜூரியாக வைக்கிறாங்க. இந்த தடவை ஜூரி லீட் பண்ண அசுதோஷ் கௌரிகர் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு டைரக்டர். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர், அவர் நல்ல சினிமா பற்றி நல்லா தெரிஞ்சவர். அவர் ஜூரியாக இருந்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு அதிசயமாக இருக்குது. இல்லை, ஏன்னா இப்போது அந்த ஜூரியில் எல்லா மொழியிலேருந்தும் இங்கேருந்து போவாங்க. இப்போ நார்த்தில் இருக்கிற எல்லாருக்கும் சவுத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு மராட்டியில் எத்தனை பேர் நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க நமக்கு தெரியாது, ஒரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கும் அதை எடுத்து சொல்ல வேண்டியது சவுத்திலேருந்து போகக்கூடிய ஜூரிஸ் தான் சொல்லணும். அண்ட் அதை எதுவும் பாரபட்சம் இல்லாத பார்த்த உடனே ஓகே இவங்களுக்கு இவ்வளோ பாரம்பரியம் இருக்குது, இவ்வளோ வருஷமாக நடிக்கிறாங்க, இத்தனை படம் நடிச்சிருக்காங்க, இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டு அதை வச்சு தான் ஒரு அவார்டை நிர்ணயம் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்கை மட்டுமே பார்த்து சொல்லலாம். நீங்கள் அது எந்த அடிப்படையில் இவங்க பண்ணாங்கன்னு தெரியல, அதைத்தான் நானும் கேட்குறேன். உங்களுடைய விமர்சனம் ஜவான் திரைப்படத்தின் விஷயம் இருக்குது. இதில் ஷாருக்கான் முதல் முறையாக விருது வாங்கியிருக்கிறாரு. இப்போ இவருடைய நடிப்புக்கு இந்த விருது இது கிடைச்சது அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு கொடுத்தது லேட்டுன்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த விருது முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும். எவ்வளோ வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் அவர். நான்லாம் அவருடைய ஃபேன். அவருக்கு இது கொடுக்கப்பட்டது ரொம்ப லேட்டு, அதுதான் உண்மை. இப்போ ஆடு ஜீவிதம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறீங்க. இப்போ ஆடு ஜீவிதத்தோட ஒப்பிடும்பொழுது ஜவான் திரைப்படம் விருது வாங்குறதுக்கு கேப்பபிளான படம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இது ஒன்றும் என்ன பரீட்சை இல்லையே. நீங்கள் இன்னும் நானும் ஒரே மாதிரி பரீட்சை எழுதி ஜெயிக்கணும்னு சொல்கிறதுக்கு என் படமாக இருக்கும், உங்கள் படம் உங்கள் படமாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது அது எந்த கதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அது தேசத்தோடு சேர்ந்த கதையாக இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய எந்த தகவல் அது மூலமாக வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஆடு ஜீவிதம் சொல்கிறது ஒரு பயோபிக், ஒரு மனிதனுடைய கொடுமையான வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு கதை. அதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு பெயின் அண்ட் ஸ்ட்ரெயின், ஒரு ஹீரோ, ஒரு கொமர்ஷியல் ஹீரோ எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெயின், அதை ஒரு பாராட்டப்படவில்லைங்கிறது வருத்தம். படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க, நடிகருக்கு அவார்டு கொடுக்குறாங்கிறது வேற விஷயம். பட் ஒரு ஜூரி அதை பாராட்டணுங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக எந்த கலைஞனும் எதிர்பார்ப்பான்.